ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப லேட்டாக போடுற வீடியோ. இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிற vlog தாங்க. சாரி, ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங் பாப்பா தம்பி ஸ்கூல் காலேஜ் விட்டு வந்தோன்னே திருப்பூர் பெரியம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறோம். ஏன்னா அடுத்த நாள் நானும் பெரியம்மாலாம் தான் கோயிலுக்கு போகிறோம். திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு போகிறோங்க. அதனால் முதல் நாள் நைட்டு அங்கே போயிட்டோம். இது நெக்ஸ்ட் டே காலைல விடிய காலையிலே கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோங்க. இது வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் ஏறி இங்கே வந்துட்டோங்க கோயிலுக்கு. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போயிட்டோம். ஆடி வெள்ளி எதுமா பாருங்கள், இவ்வளோ பயங்கர கூட்டமாக இருந்தது. நாங்கள் கூட சாமி பார்க்க ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சோம். ஆனால் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டோங்க. இப்போ கோயிலுக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வழியாக இப்போது எல்லாம் க்யூ நின்றுட்டு இருந்தாங்க. சரி, அந்த பக்கமே போயிடலான்னு ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட்டு பார்த்துட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணாங்க. சூப்பராக பார்த்தோம். பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சரி டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். டைம் வந்து 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி பக்கத்துலேயே திருவானைக்காவல் கோவிலுக்கு போயிட்டாங்க. அங்கே தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் 2-3 கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். டைம் இல்லை, வீட்டில் பசங்களாம் தனியாக இருக்காங்கன்னு வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் மூவிக்கு போகலான்னு அண்ணா எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டுட்டாங்க. எல்லோரும் நைட் ஷோக்கு தான் மூவிக்கு வந்துட்டாங்க. நான், அக்கா, அண்ணா, தங்கச்சி எல்லாருமே மூவி வந்து பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. கூலி மூவிக்கு தான் வந்தோம். இப்போ இன்டர்வெல்லில் பப்ஸு, ஐஸ்கிரீம், பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டு இப்போ நைட்டு வீட்டுக்கு வரும்போதே வெளியே கடையிலேயே பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் பார்த்திங்கன்னா தங்கச்சி பையன் கலரிங் கேட்டுக்கிட்டே இருந்தான். இல்லைன்னொன்னே அங்கே பாருங்கள், இந்த சாந்து போட்டு கலராக இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து நோட்டில் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தம்பி பார்ப்பாங்க, அக்கா பொண்ணுங்க பையனும் ஏதோ ஃபோனில் பார்த்துட்ருக்காங்க. நானும் எங்கள் பெரியம்மா பொண்ணு தங்கச்சிங்க பூ கட்டிகிட்டு இருக்கோம். காலைல டிஃபன் சாப்பிட்டு இது பார்த்திங்கன்னா மதிய லஞ்சு முருங்கைக்காய் சாம்பார், லெமன் ரைஸு, உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டு இப்போ கோகுலாஷ்டமிங்க அன்றைக்கி சனிக்கிழமை பெரியம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி கும்பிட. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அவல் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, முறுக்கு, பொரி, கேசரி, அப்புறமா வெண்ணெய், பாலில் அந்த வெண்ணெய், அப்புறமா அந்த சொய்யான்பாங்கள அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு ஈவினிங் வெளியே கிளம்பியாச்சுங்க. என் தங்கச்சி பொண்ணு குட்டி பாப்பாவுக்கு 2 நாளில் பர்த்டே வருது, அதனால் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு வெளியே கிளம்பிட்டோம். இப்போ ட்ரெஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த கடையில் டால் இருந்தது, அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்ததுங்க. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு அந்த சோழி மாதிரி பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் பாப்பா ரொம்ப குட்டி, அதனால் உடம்பு ஒன்றும் பத்தலைன்னு ஃப்ராக் மாதிரி பார்த்து அந்த ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து சண்டே மார்னிங் காலையில் பார்த்திங்கன்னா காலைல டிஃபனுக்கு சிக்கன் குழம்பு, தோசைங்க. அதனால் வெங்காயம் எல்லாம் உரித்து கொடுத்தோங்க. அக்கா வந்து குழம்பெல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ காலையில் டிஃபன், தோசை, சிக்கன் குழம்பு அப்படி சாப்பிட்டு மதியம் லஞ்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு லஞ்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, 65 இந்த மாதிரி தாங்க. ஏன்னா குழம்பு காலையில் வச்சதே இருக்குது. அந்த கேப்பில் மருதாணி இருந்ததுங்க, அதை அரைச்சி கைக்கு வச்சிடலான்ட்டு மருதாணி அரைச்சி கைக்கு வச்சுட்டாங்க. இப்போ ஏன்னா நாங்கள் ஈவினிங் சாப்பிட்டு இப்போ ஊருக்கு கிளம்பணும், அதனால் எல்லாம் வேகமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சிக்கன் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சிக்கன் பிரியாணி, 65, தயிர் பச்சடி, அது பார்த்திங்கன்னா அந்த மீன் டின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸாக போட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். அண்ணா வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து பஸ் ஏறி ஈரோடு வந்துட்டோங்க. ஈரோடு வந்துட்டும் ரெஸ்ட் எடுக்க முடியலைங்க. அங்கேருந்து அந்தியூரில் குருநாத சாமி கோயில் நோம்பி போட்டிருக்காங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நான், அம்மா,
ஹஸ்பண்டு, தங்கச்சி குழந்தை எல்லாம் அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தூரி இருந்ததுங்க. எல்லாம் ஒரே கூட்டம், ரொம்ப இதாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். பிள்ளைங்கள்லாம் குட்டீஸ் எல்லாம் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தூரியெல்லாம் விளையாண்டாங்க. செய்திகள் அற்புதமான காட்சியில் ஆச்சரியமான நிகழ்ச்சி நண்பர்களை இந்திய சாலைக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் விளையாண்டுட்டு இந்த அப்பளம், காலிஃப்ளவர் 65, மசாலா பூரி இதெல்லாம் சாப்பிட்டு வரும்போதே நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடலாம். மணி 11 ஆயிடுச்சுங்க. சரி, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, நான் தயிர் சாதம், எனக்கு இந்த பஞ்சாபி தயிர் சாதம் ரொம்ப பிடிக்குங்க. நான் எப்போ போனாலும் அதை ஆர்டர் பண்ணுவேன். அப்புறம் சிக்கன் பள்ளிப்பாளையம் ஃப்ரை மாதிரி ஆர்டர் பண்ணோம். எல்லாம் சாப்பிட்டு அவ்வளோதாங்க, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே தூரி இதெல்லாம் இருந்ததுங்க. இந்த குட்டீஸ் அங்கே விளையாண்டது இல்லாமல் அங்கேயே விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த 4 நாள் என்னென்ன நடந்ததோ அதை வீடியோவாக ஷேர் பண்ணிட்டேங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், சாரிங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.